கருடன் மேல உட்கார்ந்து இருக்கிற வராகி அத கங்கை நதியில முக்கி ஒருத்தர் எடுக்கிறாரு. அப்படி என்ன திடீர்னு வாராகி சடனா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு டவுட் இருந்தா நீங்க அம்பாளை தொடவே தொடாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அம்பாள் பாதத்துல சரணடைஞ்சிருங்க. நான் எனக்கு வந்த கனவை பத்தி சொன்னா அது மிகையா இருக்கும். கனவு அப்படின்றத விட அது தியானத்துல வந்ததுதான். வாராகிட்ட போயிட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கவே கேட்காதீங்க. அவ மகாராணி, இவ்வளவு காலம் கும்பிட்டுருக்கேன்ல, அதை என்னன்னு பார்த்துக்கோ. கொடுத்த அத்தனைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அம்பால வழிபட ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி வழிபட ஆரம்பிச்சுங்க? இது இப்படிதான் முறை அப்படின்னு முறைப்படி வழிபடுறீங்களா? என்ன மாதிரி முறையில வழிபடுறீங்க? தினமும் வீட்டுல எப்படி பூஜை பண்ணுவீங்க? அது நேயர்களுக்காக சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். வழிபாடு அப்படிங்கிறது நீங்க கேட்குற இதே கேள்விய கடைக்கு வரக்கூடிய நிறைய பேர் கேட்பாங்க. அம்பாளை வச்சு நாங்க எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. வழிபாடு, அதுவும் என்னைய பொறுத்த மட்டும் இந்த வாராகி அம்பாள்கிட்ட வழிபாடுன்றது உங்க ஆள் மனசுல அம்பாள் இருந்து கேட்பா. வெரி பர்சனல்னு சொல்லுவேன். வெரி பர்சனல். இதை நீங்க இப்படி வச்சு வழிபட்டா அப்படி வச்சு வழிபட்டான்னு சொல்றதுக்கு அது ஒரு டூல் இல்லை. அது ஒரு டூல் இல்லை, உணர்வு. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கோ அந்த உணர்வை நம்ம வேற யார்ட்டுமே சொல்ல மாட்டோம். இப்ப நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம கணவர் நம்மளை திட்டுற மாதிரி வேற ஒரு ஆள் திட்டிருந்தா அந்த இடத்துல உயிரோட கூட இருக்க முடியாது. கரெக்டா? ஆனா அதே அப்படி திட்டுன கணவரோடையே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மறுநாளோ அன்னைக்கே கூட எல்லாத்தையும் மறந்து போய் நிற்போம், பேசுவோம். இந்த மாதிரி தான் வெரி பர்சனல்னு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்றேன், எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அம்பாள் நீங்க இப்படி அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. வழிபட்டா இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும். எங்க கடையில கேட்டபோது சொன்னேன், நீங்க வாங்குறது மிக்சியோ கிரைண்டரோ இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அம்பாள் பாதத்துல சரணடைஞ்சிருங்க. அங்க நீங்க எது வைக்கணும்னு வேண்டிக்கிறீங்களோ, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. ஏன்னா எல்லா நாளும் எங்களுக்குமே கிழங்கு வச்சு படைக்கணும்னு தோணாது. தோணுதுன்னா செய்வேன். ஏன்னா நமக்கு வரக்கூடிய வினைகள் அந்த படையல் மூலமா சம்திங் சரியாகலாம். அது மாதிரி பூ, இந்த வாட்டி இந்த பூ வேணும் அப்படின்னு பர்டிகுலரா உங்களுக்கு தோணுதுன்னா அதை செய்யுங்கன்னு சொல்லுவேன். யாரோ சொல்றதை கேட்டு செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை. அம்பாள் உங்களுக்குள்ள இருந்து எனக்கு இன்னைக்கு இதை செய்ய, உனக்கு நான் அந்த நல்லதை செய்யறேன்னு செய்வா. இது கூட டீல் கிடையாது. நம்ம கர்மா கழியறதுக்கான கணக்கு, அந்த கணக்கையும் அம்பாளே சொல்லுவா அப்படின்றதுதான். ஆன்மீகம் வழிபாடு வெரி வெரி பர்சனல்னு சொல்லுவேன். ஒருத்தவங்க சொல்லி செய்யணும்ன்றது ஆரம்ப காலங்கள்ல கூட இருக்கலாம். ஆனா நீங்க நல்லா பூஜை பண்றவங்களை பாத்தீங்கன்னா இவங்க சொல்லி அவங்க சொல்லி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்ற வழிக்கே போக மாட்டாங்க. அவங்க ஆள் மனசுல இருந்து அம்பாள் வழி நடத்துவா, அதை அவங்க செய்வாங்க, அது பழிக்கும். இவ்வளவுதான் வழிபாடு. உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுக்கணும்னோ, நீங்க என்ன கேட்டு மனசுல ஏத்துறீங்களோ அது நடக்கும். இல்லைங்க வச்சதுனால பிரச்சனைன்னு நினைச்சீங்களா, எடுத்து வச்சிருங்க. நான் யாரையுமே நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லவே மாட்டேன். நான் போய் எங்களுடைய விக்கிரகத்தை நான் போய் எடுத்தும் கொடுக்க மாட்டேன். உங்க ஆன்மாவோட எது கனெக்ட் ஆகுதோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு. இப்படியுமே சில பேர் அம்பாள் வழிபாட்டுல தவறு பண்றாங்க. அப்படி என்ன திடீர்னு வாராகி சடனா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க, அதுக்கு வழிபடுறதுனால அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன மேம் சொல்றீங்க, உங்களோட கருத்து? அப்படி சொல்றவங்களுக்கு அவங்க ஒரு நிலையில இருந்து வழிபடலைன்னு சொல்லுவேன். இந்த சாமி செய்யுமா செய்யாதா, இது கரெக்ட் தானா அப்படின்னு டவுட் இருந்தா நீங்க அம்பாளை தொடவே தொடாதீங்க. என்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமா நம்பிக்கை வருதோ அன்னைக்கு அம்பாளை எடுத்து வச்சு வழிபடுங்க. முழுக்க முழுக்க அவ உங்களுக்கான அம்பாவாவிலே மாறி, நம்ம அம்மா நமக்கு நல்லது செய்வாங்கல்ல, அது மாதிரி செய்வாங்க. இப்போ வாராகி அம்மன் நீங்க என் குழந்தை மாதிரி பாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க கனவுல எல்லாம் வந்திருக்காங்களா அவங்க? நான் எனக்கு வந்த கனவை பத்தி சொன்னா அது மிகையா இருக்கும். கனவு அப்படின்றத விட அது தியானத்துல வந்ததுதான். இத சொன்னா இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு நான் கனவுல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்களோட கமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு கனவுல வந்தீங்க அப்படின்னுவாங்க. இந்த உருவம் எப்படி அம்பாள் எடுத்து வர்றா அப்படின்னு கேட்டா, இந்த கொஸ்டினை எங்களோட குருஜி கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னாரு,
அந்த அம்பாளுக்கு பேரு ஸ்வப்ன வாராகியா. சொப்ன வாராகி. ஸ்வப்ன வாராகி. இவ வந்து நம்ம யாரால அந்த அம்பாளை பத்தி தெரிகிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ அவங்க ரூபம் எடுத்து அவங்களோட கனவுல போவாங்களாம். அம்பாளுக்கு ரூபம்னு ஒண்ணு கிடையாது. நம்ம இப்ப வச்சு வழிபடுறது கண்ணால பாக்குறத மனசு நம்புன்றதுக்காக ஒரு ரூபம் வச்சு வழிபடுறோம். ஆனா அவளுக்கு ரூபமே கிடையாது. அவளுக்கு அவங்க வழிபடுறவங்களுக்கு யார் ரூபத்துல வந்தா அவங்களுக்கு மன நிம்மதியும் நம்புவாங்களோ அந்த ரூபத்தை எடுத்து அம்பாள் போவா. அவ பேர் தான் ஸ்வப்ன வாராகின்னுவாங்க. எனக்கு வந்த பர்சனல் அனுபவங்கள் சொன்னா அது ஏதோ நான் என்னைய மிகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அதை சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா நிறைய பேர் கனவுல வர்றது யாரு ரூபத்துல அம்பாள் வர்றாளோ அவளும் வாராகி தான். அவளுக்கு பேரு ஸ்வப்ன வாராகி. சொப்ன வாராகி. ஓகே, சொப்பனத்துல வர வாராகி அந்த மாதிரி. ஓகே மேம், உங்க குருஜின்னு சொல்றீங்களா, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். வேலூர் வாராகி பீடம் ஓகே. யாகரிஷி வராக குருஜி தான் எங்களுடைய குருஜி. அதாவது வாராகி விளக்கு செஞ்சு ஒரு 15,000 விளக்குக்கு மேல வித்துட்டோம். நிறைய போயிடுச்சு. ஆனா அப்ப கூட எங்களுக்கு கமெண்ட்ல வரும். அப்ப இந்த அளவுக்கு எனக்கு புரிதல் ரொம்பலாம் கிடையாது. ரொம்ப ஆரம்ப நிலை. நீங்க பாட்டுக்கு அவளே உக்கிர தெய்வம், நீங்க அதுல விளக்கேத்தி வேற கொடுக்குறீங்க, அப்ப இன்னும் அவ உக்கிரமாவா, இன்னும் சூடு ஏத்துறீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்ப எனக்குள்ள இருந்த குழப்பம் எங்களோட குருஜியால வந்து போச்சு. இது அவரோட சந்திப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்ல கங்கை நதிக்கரையில வராகிய அந்த வராகி எப்படி இருக்காங்க அப்படின்னா, கருடன் மேல உட்கார்ந்துருக்காங்க. விக்கிரகம் இவ்வளவு பெரிய விக்கிரகம் இருக்கும். கருடன் மேல உட்கார்ந்துருக்கிற வராகி அத கங்கை நதியில முக்கி ஒருத்தர் எடுக்கிறாரு. சாமியார் மாதிரி இருக்காரு. இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை நான் எனக்கு நானே ஷேர் பண்ணி வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 15 நாள்ல ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க வந்து நிக்கிற வராகி ஒண்ணு செய்யணும்ன்றாங்க. நான் சொன்னேன், நான் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு வராகி பார்த்தேன், நீங்க அதை பாக்குறீங்களான்னு சொல்லி அம்பால வந்து ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன். இது எங்க குருஜின்னாங்க. நான் அவரை சந்திக்கணும்னு. ஏன்னா நான் பண்ற இது கரெக்டா தப்பா? நிறைய பேரு நல்லாவும் இருக்கும்ன்றாங்க. ஒரு சில பேர் உக்கிர தெய்வம், நீங்க விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெளிவுபடுத்த ஒரு ஆள் வேணும்னு கேட்டப்போ அம்பாள் காட்டினவங்க தான் குருஜி. அவர்கிட்ட நான் போனப்போ அவர் வந்து ஒரே வார்த்தையில சொன்னாரு, நீ வந்து நான் அந்த டவுட் எல்லாம் கேட்காமலே சொன்னாரு, நீ விளக்கு கொடுக்கல, ஒவ்வொரு வீட்டுக்கும் விளக்கேத்தி கொடுக்கற அந்த மனநிலையிலோட கூட நீ செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய கான்ஃபிடென்ட்டா அம்பாளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சோம். அது மூலமா நிறைய வீடுகளுக்கு நிறைய நாடுகளுக்கு அம்பாள் போக ஆரம்பிச்சா. குருஜிட்ட கூட நான் கேட்பேன், நான் அவங்க கோவில் எல்லாம் கட்டும் போது நான் ஏதாவது செய்யட்டுமான்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு பணி இந்த அம்பாள் பத்தி பேசுறது, நீ இந்த அம்பாள் பத்தி பேசணும், அதுக்காக மட்டுமே தான் உன்னை பணிச்சிருக்கா, நீ பேசிக்கிட்டே இரு, அது போதும் அப்படின்னாரு. உண்மையாவே இந்த அம்பாள் பத்தி பேசி 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 என்ன ஆகுச்சு அப்படின்னா, இன்னைக்கு வழிபாடுக்கு ஒரு முன்னோடியா, இந்த வாராகி வழிபாடுக்கு முன்னோடியா விளக்கு கடை இருக்கு அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் பெருமையும் உண்டு. இப்போ நீங்க வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு வழிபட்டு இருக்கப்ப வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ உதவி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு இப்போ இம்மீடியட்டா வேணும் அப்படின்றப்போ நீங்க அம்பாலை கேட்டு அது நடந்திருக்கா இம்மீடியட்டா? அந்த அனுபவம் பத்தி ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மனுஷரா பிறந்தா தேவைகளும் நெருடல்களும் கஷ்டங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும் கடைசி காலம் வரைக்கும். என்னைய புழிஞ்சு எடுக்கிற மாதிரியான கஷ்டங்கள், கஷ்டமான தருணங்கள் வரும்போது நான் அம்பாலை பார்த்து அன்னைக்கு ஸ்பெஷலாலாம் பூஜை பண்ண மாட்டேன், ஸ்பெஷலாலாம் போய் நிற்க மாட்டேன். எப்பவும் போல போய் நின்றுட்டு கேட்பேன், இவ்வளோ காலம் கும்பிட்டுருக்கேன்ல, அதை என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். உண்மையாவே அது சரியாகுதோ இல்லையோ என் மனசை சரிப்படுத்தி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுத்துருவோம். அதுதான் எங்க அம்மா. இப்போ நீங்க புதுசா அந்த அம்பாலை வழிபட வரவங்க, இப்போ இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நான் வந்து வாராகியை கும்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற அந்த பக்தர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை சொல்லுவீங்க?
நீங்க ஆசைப்படலைன்னு சொல்லுவேன். ஆ, நீங்க ஆசைப்படல. ஒன்ஸ் அந்த நாமம் உங்க காதுல கேட்டுச்சு அப்படின்னாலே உங்களுடைய ஆள் மனது அவளை தேட ஆரம்பிக்கும். என்னைக்கு பரிபூரணமா அவ உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாளோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு புகைப்படமாவோ ஒரு உருவமாவோ உங்க வீட்டுக்கு வருவா. வரும்போது நீங்க அவளை கொண்டாடுங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. என்னை பொறுத்த மட்டும் வாராகிட்ட போயிட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கவே கேட்காதீங்க. அவ மகாராணி. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல கேட்க கூடாது. அவ மகாராணி. அவ வாழ்ற வாழ்க்கை மாதிரி நமக்கும் கொடுப்பா. எல்லாரும் போற்றுற மாதிரி, எல்லாரும் நம்மளை பார்த்து வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பா. கொடுத்த அத்தனைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா அடுத்தடுத்த நிலை நம்மளை அம்பாள் கொண்டு போயிட்டே இருப்பா. இப்ப வாராகியை வந்து பஞ்சமி திதியில தான் வழிபடணும்னு சொல்றீங்க. இப்ப பஞ்சமியில வழிபடும் போது அன்றைய தினம் எப்படி வழிபடணும் மேம்? எங்களுக்கு வந்து பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது அம்பாள்கிட்ட நான் கொடுத்துருக்கிற ஒரு ஒப்பந்தம். நான் சொன்னேன் இல்லையா, வெரி பர்சனல்னு சொல்லுவேன். ஆன்மீக நம்மளுடைய வழிபாடை நான் அம்பாளை உள்ள வைக்கும் போதே என்ன சொன்னேன்னா, இது கடை, எனக்கு தினம் தினம் உனக்கு படையல் போட முடியாது. பஞ்சமிக்கு பஞ்சமி படையல் போட்டு வழிபாடு பண்றோம் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அபிஷேகம் பண்ணணும்னு தோணுதா தாராளமா பண்ணுங்க. அலங்காரம் நல்லா பண்ணணும்னு தோணுதா பண்ணுங்க. அம்பாளுக்கு தேவையான இந்த கிழங்கு வகைகள், பயிர் வகைகள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஆசை வருதா, கொண்டு வந்து படைங்க. இதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆனா அம்பாள்கிட்ட நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா அல்லது பஞ்சமியா என்ன டே நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டேக்கு நீங்க பண்ணிடுங்க. அதுதான் அவ விரும்புறது. சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும், நன்றியோட இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே மேம், இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா எளிமையா தெளிவா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அம்பாள் பத்தி நிறைய விஷயம், உங்களோட பர்சனலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.